அவரை விட 2 டிகிரி அதிகம் படிச்சவங்க இந்த இடத்துல. அவரை விட அவரை விட இல்ல ஏர்ன் பண்ணி அவங்க தான் பார்த்தவங்களே, அவர் கடனை அடைக்கிறவங்க எல்லாமே பண்ணவங்க. இவர் எப்படி வச்சு இவங்கள வச்சு லைஃப்ப லீட் பண்ணியிருக்கணும். கடைசில லைஃபே முடிச்சுக்கிட்டாரு. விளையாட்டா பண்ண போய் கடைசில சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது. நான் விளையாட்டா தான் பண்ணேன். அவ திரும்ப வந்துருவான்னு சொல்லி, என்னை எப்படியாவது காப்பாத்திருங்கன்னு சொல்லியிருக்காரு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகும்போது. கடைசில ஆக்சுவலி அந்த இடத்துல அது வந்து கேஸ் ஆச்சு. போலீஸும் வந்தாங்க. போலீஸ் வந்துட்டு ஆப்வியஸா ஹஸ்பண்டுக்கு எதானா ஒய்ஃப்ட்ட கேட்பாங்க. ஒய்ஃப்க்கு ஏதாச்சும் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்பாங்க. போலீஸ் அந்த இடத்துல வந்து கேட்கும்போது இவங்க கிட்ட அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இதுக்கு நடுவுல அவர் என்ன அக்ரெசிவா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா வந்துட்டு, அந்த இன்செக்யூர் ஃபீல் குடிச்சது அதிகமாகி, அவங்க இப்படி குழந்தைய வச்சுட்டு ஹால்ல உட்காந்துருப்பாங்க. அந்த பைக் கீ இருக்குல்ல, போகும்போது வரும்போது அந்த கீ வச்சு தள்ள குத்துறது. இவங்கள போட்டு தள்ள குத்துறது, அடிக்கிறது, கையில கிடைக்கிறத தூக்கி எறியறது. இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க நோட்டீஸ் அனுப்பவே டிசைட் பண்ணாங்க. அது வரைக்கும் அவங்க அதை டிசைடே பண்ணவே இல்ல. அவங்களுக்கு தலையில 4, 5 தையல்லாம் போட்டாங்க ஆக்சுவலி. அந்த சாவி அந்த ஷார்ப் பின்னு வச்சு, காலைல கேட்டா எதுவுமே அப்படியாம்மா பண்ணேன், நான் குடிச்சிட்டு போதையில பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். கடைசில அவங்க லைஃபே த்ரெட்டனிங்கா இருக்குன்னும் போது தான் அவங்க இந்த விஷயத்தை அவங்க இனிஷியேட் பண்ணாங்க.